வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: கோவிட்-19 தொற்றை கண்டறிவதற்கான பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மருத்துவ பட்ட மேற்படிப்புகளுக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இந்த ஆண்டு இடஒதுக்கீடு வழங்க வாய்ப்பில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் விவகாரம் குறித்து துணைவேந்தர் திரு சூரப்பாவிடம் விளக்கம் கோரப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு CV சண்முகம் கூறியுள்ளார். டென்மார்க் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். கோவிட்-19 தொற்றை கண்டறிவதற்கான பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கோவிட்-19 தொற்றுக்கான தடுப்பூசி ஆராய்ச்சிப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு நடத்திய பிரதமர், பரிசோதனைகள் செய்து கொள்ள முன்வரும் அனைவருக்கும் குறைந்த கட்டணத்தில் விரைவாக பரிசோதனை செய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றார். மருத்துவ சிகிச்சை மற்றும் தடுப்பூசி குறைந்த செலவில் எளிதில் கிடைக்கச் செய்வது என்ற அரசின் உறுதிப்பாட்டையும் இந்த ஆய்வின்போது பிரதமர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். அதேவேளையில் கோவிட்-19 தொற்றுக்கு எதிராக அதிகபட்ச உஷார் நிலையில் இருப்பதோடு தொடர் கண்காணிப்பையும் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் கோவிட் தொற்றுக்கு அளிக்கப்படும் பாரம்பரிய சிகிச்சை முறைகளை அங்கீகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு நரேந்திர மோடி எடுத்துரைத்துள்ளார். பொதுவான மருந்துகளை பெருமளவில் உற்பத்தி செய்து உலகம் முழுவதும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். இந்திய தொழில் வர்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக இந்தியாவில்தான் அதிக அளவிலான மருந்து தொழிற்சாலைகள் உள்ளதாக கூறினார். கோவிட் தொற்று சிகிச்சைக்கு வழங்கப்படும் அசித்ரோமைசின் மற்றும் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகளை இந்தியா 120க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2024ஆம் ஆண்டுக்குள் இந்திய மருந்து தயாரிப்பு தொழில்துறை $65 பில்லியன் அளவுக்கு வளர்ச்சியடையும் என்றும் திரு சதானந்த கவுடா தெரிவித்தார். அருணாச்சல பிரதேச மாநிலமும் லடாக் யூனியன் பிரதேசமும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகள் என வெளியுறவுத்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பான சீன வெளியுறவுத்துறை அதிகாரிகள் கருத்துக்கு பதிலளித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவத்சவா, இந்தியாவின் இந்த நிலைப்பாடு சீனாவிடம் பலமுறை தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். எல்லைப்புற மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பு பணிகள்தான் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். மருத்துவ பட்ட மேற்படிப்புகளுக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இந்த ஆண்டு இடஒதுக்கீடு வழங்க வாய்ப்பில்லை என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மருத்துவ மேற்படிப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 50% இடஒதுக்கீட்டை இந்த ஆண்டே வழங்கக் கோரி தமிழக அரசு மற்றும் அஇஅதிமுக, திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது, இடஒதுக்கீட்டை அமல்படுத்த மேலும் கால அவகாசம் தேவைப்படுவதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீட் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக உள்ளதால் தற்போது இடஒதுக்கீடு வழங்குவது குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. இதுகுறித்து திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில், மத்திய அரசின் நிலைப்பாடு இடஒதுக்கீட்டுக்கு எதிரான அரசின் மனப்பான்மையை பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார். மேலும் வங்கி அதிகாரிகள் பணிக்கான தேர்வில் இதர பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியல் இனத்தவருக்கான இடஒதுக்கீட்டில் முன்னேறிய வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீட்டை பிரித்துக் கொடுக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்றும் அவர் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ச. ராமதாசு விடுத்துள்ள அறிக்கையில், அகில இந்திய தொகுப்புக்கான மருத்துவ இடங்களுக்கு நடப்பாண்டிலேயே இடஒதுக்கீட்டை அமல்படுத்த மத்திய அரசு முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அகில இந்திய தொகுப்புக்கு மாநில அரசுகளால் வழங்கப்படும் மருத்துவ இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுப்பது அநீதி என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாமின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில், எளிமை மற்றும் அறிவின் இலக்கணமாக டாக்டர் அப்துல் கலாம் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்காக அப்துல் கலாம் ஆற்றிய பங்கு அளப்பரியது என்று கூறியுள்ளார். விஞ்ஞானி முதல் குடியரசுத் தலைவர் வரை அவர் ஆற்றிய பணி நாட்டு மக்கள் அனைவருக்கும் உந்து சக்தியாக உள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் சார்பில் இந்நாள் இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. கனவு காணுங்கள், கனவுகளிலிருந்து சிந்தனைகள் பிறக்கும், சிந்தனைகள் செயல்களாகும் என்று கூறியதன் மூலம் இளைஞர்களுக்கு என்றும் வழிகாட்டியாக திகழும் அப்துல் கலாமின் பிறந்த நாளில் அவரை வணங்கி போற்றுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ராமேஸ்வரத்தில் உள்ள அப்துல் கலாமின் நினைவிடத்தில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர், அதிகாரிகள் மற்றும் கலாம் குடும்பத்தினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவது தொடர்பாக அப்பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு சூரப்பா நடந்து கொண்ட விதம் குறித்து அவரிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், துணைவேந்தருக்கு மேல் இணைவேந்தர், வேந்தர், தமிழக அரசு ஆகியவை இருக்கும்போது மத்திய அரசுக்கு நேரடியாக கடிதம் எழுதிய திரு சூரப்பாவின் நடவடிக்கை ஒழுங்கீனமானது என்றார். எத்தகைய சூழ்நிலையிலும் தமிழக அரசு இடஒதுக்கீட்டிற்கு பாதிப்பு ஏற்படுவதை அனுமதிக்க என்றும் திரு சண்முகம் கூறியுள்ளார். கோவிட் பாதிப்பு காரணமாக தமிழக பாடத்திட்டத்தில் பயிலும் மாணவர்களுக்கு 60% பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டாலும் தேர்விற்கு இதிலிருந்துதான் வினாக்கள் கேட்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கைத்தறி நெசவாளர்களுக்கான அடையாள அட்டைகளை வழங்கி பேசிய அவர், மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். கணினி ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு ஆசிரியர்களுக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு முடிந்த பிறகு கலந்தாய்வு நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பழனி முருகன் கோயிலுக்கு பஞ்சாமிர்தம் தயாரிப்பதற்காக ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் தேவஸ்தானம் சார்பில் விவசாயிகளிடமிருந்து மீண்டும் நேரடியாக நாட்டு சர்க்கரை கொள்முதல் செய்வதை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கருப்பண்ணன் இன்று தொடங்கி வைத்தார். 60 கிலோ எடையுள்ள ஒரு மூட்டை சர்க்கரைக்கு 2490 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதால் நாட்டு சர்க்கரை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஏற்கனவே விவசாயிகளிடமிருந்து நேரடியாக பழனி தேவஸ்தானம் நாட்டு சர்க்கரையை கொள்முதல் செய்து வந்த நிலையில் கடந்த 6 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கோவிட்-19 தொற்றிலிருந்து இன்று 5055 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை குணமடைந்தவரின் எண்ணிக்கை 6,22,458 உயர்ந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. புதிதாக இன்று 4410 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 1148 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். சிகிச்சை பலனின்றி இன்று 49 பேர் உயிரிழந்தனர். தற்போது 42,566 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 குறித்த மக்கள் விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சிவ வி மெய்யநாதன் முகக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்கள் அனைவரும் வெளியில் புறப்படும் போதும் சரி, பொது இடங்களில் நடமாடும் போதும் சரி, கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் 3 அடி இடைவெளி விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டும். வெளியில் சென்று வீட்டுக்கு வரும் பொழுது கை கால்களை நன்கு சோப்பு போட்டு கழுவ வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் மழை காலங்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அதன் அடிப்படையில் அனைவரும் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். சர்வதேச கை கழுவும் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இந்நாளையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. யுனெஸ்கோ அமைப்பால் உலக புராதன நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்ட நீலகிரி மலை ரயில் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் கனடாவின் ஜேசன் அந்தோனியை 21-15, 21-14 என்ற செட் கணக்கில் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு ஷார்ஜாவில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 தொற்றை கண்டறிவதற்கான பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மருத்துவ பட்ட மேற்படிப்புகளுக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இந்த ஆண்டு இடஒதுக்கீடு வழங்க வாய்ப்பில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் விவகாரம் குறித்து துணைவேந்தர் திரு சூரப்பாவிடம் விளக்கம் கோரப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு CV சண்முகம் கூறியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை உடனுக்குடன் AAR_News_Chennai என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.